ஓகே. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சிக்கிறது இல்லையா? இந்த ஸ்பேஸ் தான் ஏரியான்னு சொல்றோம். எவ்வளோ ஸ்பேஸை பிடிச்சிக்கிறது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலா மீட்டர் சென்டிமீட்டர்ல சொல்லுவோம். இந்த இடத்துல யூனிட் வெறும் மீட்டர் சென்டிமீட்டர் எதுவும் மென்ஷன் பண்ணாம ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த நம்ம ப்ளூ கலரை டார்க் பண்ணி காமிச்சிருக்க இல்லைங்களா, அது எவ்வளோ இடம், அதுதான் கொஸ்டின். அது எவ்வளோ இடம்ன்றதான் கொஸ்டின். ஸோ அதுதான் கேட்குறாங்க. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ டைரக்டா நம்ம ஃபார்முலாக்குள்ள வந்துடலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் is equal to half into x1 y1 x2 y2 x3 y3. ஏன்னா இங்க கொடுக்க பாயிண்ட் நீ x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்டு லாஸ்டா எகைன் x1 y1 போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதினா போதும். அடுத்த ஸ்டெப் half into இந்த x1 y1 பதிலா 1 minus 1 x2 y2 பதிலா -4 6 x3 y3 பதிலா -3 -5 again x1 y1 இல்லையா, இந்த x1 y1 again எழுதணும். ஸோ 1 -1 எழுதிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் half into ரெண்டு பிராக்கெட் போட்டுக்கோ, நடுவில் மைனஸ் போட்டுக்கோ, போட்டு இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி சார்? கிராஸா 1 into 6 6 -4 into -5 minus into minus plus 4 5 are 20 -3 into -1 minus into minus plus 3 1s are 3 முடிச்சிடுறோம். அடுத்து ரிவர்ஸ் ஆர்டர்ல மைனஸ் பண்ண போறோம், சாரி மல்டிப்ளை பண்ண போறோம். 1 into -5 -5 எப்படி நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் போனோமோ ரைட்ல இருந்து லெஃப்ட் வர போறோம். -3 into 6 -3 into 6 இங்க மைனஸ் இங்க பிளஸ், minus into plus minus 3 6 are 18 minus into minus plus 1 4 are 4. இந்த ஸ்டெப்ல டவுட் இருக்கவங்க கேளுங்க. சார் நீங்க மல்டிப்ளை பண்ணது தெரியல அப்படின்றவங்க எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சூர்யா புரிஞ்சதாங்கண்ணா? சார் இது அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்களா சார்? ஆமா, அதுல தான் சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் திரும்ப சொல்லட்டுமா எப்படின்னு? சரி கவனிங்க சார். பாருங்க, கிராஸா மல்டிப்ளை பண்ணனும். 1 into 6 6 -4 into -5 முத மைனஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 4 5 are 20 அப்ப பிளஸ் 20. அடுத்து மைனஸ் மல்டிப்ளை பண்றப்ப பிளஸ் 1 3 are 3 முடிச்சுக்கிறோம். லெஃப்ட் டு ரைட் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், ரைட் டு லெஃப்ட் மல்டிப்ளை பண்ண போறோம். இப்படி 1 into -5 இங்க இருக்கிறது பிளஸ் சிம்பல், அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 into -5 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 5 are 5 அப்ப -5 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 6 are 18 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 4 are 4. அடுத்த ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. திருப்பி அகைன் 1/2 வெரி பிராக்கெட் போட்டுக்கோமா? இப்ப ரெண்டு குட்டி பிராக்கெட் போட்டுக்கோ. என்ன சிம்பிளிஃபை பண்ண போறோம். சார் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ண போறது? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல 6 இருக்கு 20 இருக்கு 3 இருக்கு, எல்லாமே பிளஸ் தான். அப்ப ஈஸியா 29 23 plus 6 29. அடுத்ததுல மட்டும் பாருங்க, இங்க மட்டும் நீங்க கவனமா பார்க்கணும். ரெண்டு மைனஸ் சிம்பிள் இருக்கு, ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளஸ் எல்லாம் உன்கிட்ட இருக்கிறது, மைனஸ் எல்லாம் நீ கொடுக்க வேண்டியது. ஸோ உன்கிட்ட 4 ரூபி தான் இருக்கு, ஆனா நீ ஒருத்தருக்கு 5 ரூபி கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு 18 ரூபி கொடுக்கணும். டோட்டலா 23 ரூபீஸ் நீ கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ உன் பாக்கெட்ல இருக்க 4 வந்து நீ கொடுத்துட்டேன்னா இன்னமும் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ரெண்டு பேருக்கு சேர்த்தி எவ்வளவு கொடுக்கணும்? ஆல்ரெடி கொடுக்க வேண்டியது 23. நீ உன் 4 உன் கையில இருக்க 4 கொடுத்துட்டேன்னா இன்னும் நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எத்தனை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்.
சார் -19 சார். வெரி குட், -19. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத 29 அப்படியே எழுதிக்கோ. அடுத்தது மட்டும் பாருங்க, இந்த மைனஸையும் இன்டூ பண்றோம், ஏன்னா இந்த பிராக்கெட்ல இன்டூ இருக்கு. இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அப்போ அந்த 19 எழுதிடுறோம். அப்போ என்ன பண்ணோம், ரெண்டு பிராக்கெட்டை தூக்கி அந்த பெரிய பிராக்கெட்டை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் 1/2 இன்டூ இந்த 29 + 19 ஈஸி, ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு? 48. இப்போ கட் பண்றோம். 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். காப்பி பண்ணிக்கோங்க குயிக். இவ்வளவுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா டக்குன்னு மைண்ட்ல வர வேண்டியது ஆஃப் இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். லாஸ்ட்ல ஆன்சர் 24 ஸ்கொயர். அப்போ நம்ம ப்ளூ கலர்ல அந்த கோஆர்டினேட்ல நம்ம உனக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, xy கோஆர்டினேட்ல அந்த ப்ளூ கலரோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் எவ்வளவு? 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்கப்பா, அடுத்த சம்புக்குள்ள போடலாம். சூர்யா கம்ப்ளீட் பண்ணியாச்சா? சார் 1 minute சார். ஓகே. ஃபினிஷ் சார். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ புரியும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த கான்செப்ட்குள்ள போகலாம். நான் நடத்திட்டே போறேன்னு நினைக்க வேணாம். நான் டெஸ்ட் வைக்க போறேன். நீ அடுத்தடுத்த கிளாஸ்ல நீ டெஸ்ட் நிறைய எதிர்பார்க்கலாம். நீ ஆன்லைன்லேயே போடுற மாதிரி இருக்கும். நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, அதுலேயும் whether the given points are collinear. உங்க எக்ஸசைஸ்ல செகண்ட் கொஸ்டின், whether the set of points are collinear அப்படின்னு கேக்குறாங்க. collinear சார், collinearனா என்ன சார் அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க புக்ல கொடுத்துருக்க பாயிண்ட் எடுத்துக்கலாம். a -1/2, 3, b -5, 6, c -8, அவங்க ஏபிசின்னு கொடுக்கல, நான் கொடுத்துட்டேன் நானே. ஓகே, whether the given points are collinear ன்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலி you know about it. collinear அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயேவும் அந்த 3 பாயிண்ட்டும் இருக்கு. இந்த 3 பாயிண்ட்டையும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் 3 பாயிண்ட்டை நீ ஜாயின் பண்ணா உனக்கு என்னதான் கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் 3 பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன ஸ்ட்ரெயிட் லைன். உங்க சிட்டிங் பெஞ்சில் 3 பேர் வரிசையா உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி இருக்கிறது பேர் தான் கொலினியர். அப்ப இந்த 3 பாயிண்ட்டுமே கொலினியரான்னு கேக்குறாங்க. தட் மீன்ஸ் இந்த 3மே ஒரே லைன்ல தான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
ஏற்கனவே நம்ம பார்த்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் உனக்கு ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆச்சு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுனாலே அதுக்குள்ள என்ன கிடைக்கும்? ஏரியாஸ் இருக்கும். ஆனா இந்த கேள்வி என்ன, இந்த மூணுமே ஒரே லைனா இருக்கான்னு தான் கேக்குறாங்க. அப்ப சேம் இதே கொஸ்டினுக்குமே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஆன்சர், கடைசி ஆன்சர் ஸ்கொயர் யூனிட்னு வருது இல்லையா, அந்த ஆன்சர் 0ன்னு வரணும். 0ன்னு என்ன அர்த்தம்? அந்த மூணுக்கும் அந்த 3 பாயிண்ட்டையும் நீ ஜாயின் பண்ணா உள்ள ஸ்பேஸே இல்ல. அப்ப மூணுல ஸ்பேஸே இல்லைன்னா அது கண்டிப்பா அது ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணாது, ஒரு லைனா தான் ஃபார்ம் ஆகும் நம்ம சொல்ல போறோம். கொஸ்டின் பாருங்க, ஏபிசி கொலினியரா? கொலினியர்னா என்ன அர்த்தம்? ஒரே லைன்ல இருக்கா? ஒரே லைன்ல இருந்தாலே நமக்கு என்ன கிடைக்காது? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்காது, ஒரே லைனா தான் இருக்கும். இப்ப ட்ரையாங்கிள் கிடைக்காதுன்னா உள்ள என்ன கிடைக்காது? ஸ்பேஸும் இருக்காது. அதனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதனுடைய ஆன்சர் 0 வருதான்னு செக் பண்ண போறோம். 0 வந்தா கொலினியர், இல்லைன்னா நான் கொலினியர். ஓவராலா கேட்கலாம். அப்துல் ஃபகத். எஸ் சார். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா சொல்லுங்கண்ணா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 is equal to x1 சீக்வல்டா 1/2 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு? நல்லா பாருங்க. இல்ல பிராக்கெட் 1/2 into x1 x2 x1 x2 என்னக்கா நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன். x1 y1 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. ரைட். இந்த x1 y1ன்றது எதை சொல்றோம்? சார் ஸ்கிரீன் தெரியல சார். இல்ல ஸ்கிரீன் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோமா. x1 y1 எதை சொல்றோம் நம்ம? சார் ஓகே, நீ ஒரு ஆன்சர் பண்ணிட்ட, பரவாயில்ல. அர்ஷக் அஹ்மத், திருப்பி அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுங்க சார். 1/2 bracket is equal to x1 y. 1/2 கொடுத்து சீக்வல் இல்லைங்க சார், நான் போட்டிருக்கேன். 1/2 1/2 அடுத்த உடனே என்ன வந்துருது? bracket x1 y1 அது பிராக்கெட். ஒரு நிமிஷம். பிராக்கெட் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. வெரி குட். இதுல x1 y1 எதை சொல்றோம் சார்? அதுல இருக்க நம்பர் சார். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் x1 y1. எஸ் சார். அடுத்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்னு எடுத்து ஓகே கண்ணா, ஒரு பாயிண்ட்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு கோஆர்டினேட் இருக்கும், x இருக்கும் y இருக்கும். நம்ம அதை தான் பத்தி பேசுறோம். சரி, இப்ப பாருங்க. ஓகேமா, ஓகே, நீ மியூட் பண்ணிக்கோ. ஓகே, இப்ப அதே क्वेश्चन நான் திரும்ப எழுதுறேன். கொலினியரா? இப்ப எழுதணும் இல்லையா? சுகாஷ், என்ன கண்ணா எழுதணும்? சார் ஸ்கிரீனே தெரிய மாட்டேங்குது சார். ஸ்கிரீன் தெரியல. ஓகே, ஷேர் பண்ண விட்டாச்சு.
சார் ஸ்கிரீனே தெரிய மாட்டேங்குது சார். ஒரே நிமிஷம். ஓகே சுகாஷ் இப்ப என்ன கணக்கு எழுதணும்? 1/2 அடுத்து ஓகே மத்தவங்களுக்குலாம் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? நப்பில் 1/2 அடுத்து என்ன எழுதணும்? எக்ஸ்போனன்ற இடத்துல நப்பில் சார் -1/2 சார். அதுக்கப்புறம் 3 சார். y1/3 சார். ஓகே அடுத்தது கடன் சொல்லுங்க. x2 க்கு -12 சார். y2 க்கு 6 சார். சூப்பர். x3 க்கு -8 சார். y3 க்கு 8 சார். ஓகே -1/2 சார். நெக்ஸ்ட் 3 சார் y2 க்கு. ஓகே கரெக்ட் வெரி குட் பா. ரைட். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம், கிராஸை மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன் நான்? 2 பெரிய பிராக்கெட் போட்டுக்குங்க. அதாவது பெரிய பிராக்கெட் அதுக்குள்ள 2 குட்டி பிராக்கெட் நடுவில் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ மல்டிப்ளை பண்ண போறப்ப கிராஸா -1/2 × 6 தனியாக போட்டு பாரு. -1/2 × 6 1 2 2 3 2 6 அப்போ -1 × 3 -3. அடுத்தது -5 × 8 அப்போ -× +- 5 8 are 40. -8 × 3 -× +- 8 3 are 24. முடிஞ்சது. இப்போ ரைட் டு லெஃப்ட் இந்த பக்கம் வரணும் இல்லையா? -1/2 × 8 1 2 are 2 4 2 are 8 அப்போ -4. அடுத்தது -8 6 are 8 -15 5 3 are 50 -15. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறோம். 1/2 பெரிய பிராக்கெட் அதுக்குள்ள 2 குட்டி பிராக்கெட் நடுவில் மைனஸ் சிம்பல். இப்போ பாருங்க இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த மூணுமே மைனஸ். ஸோ மூணுமே ஒரு ஆறு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ மைனஸ் சிம்பல் போட்டு மூணையுமே சேர்த்திக்க வேண்டியதான். 40 43 47 57 67 -67. நம்ம இன்னும் 67 rupees கொடுக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட். அடுத்தது இங்க பாருங்க இதுவும் அப்படியே தான் இருக்கு. 48 4 15 இதுவும் எல்லாரும் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ 48 + 4 52 57 67 இதுவும் 3 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ -67. அப்போ இந்த ரெண்டையும் பொறுத்தளவு நம்ம பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை. இதுலயும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதும் நம்ம எல்லாரும் கொடுக்க வேண்டியது இருக்கு, அடுத்த பிராக்கெட்ல இருக்கும் எல்லாரும் கொடுக்க வேண்டியது இருக்கு. எழுதிட்டேன். அதனால மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். இந்த மைனஸ் சிம்பிள் எதுக்கு? இன்னும் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ அடுத்த ஸ்டெப் 1/2 பெரிய பிராக்கெட் இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன்? இந்த -67 அப்படியே எழுதிக்கோ. இந்த மைனஸும் இந்த மைனஸ் மட்டும் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ பிளஸ், ஏன்னா இந்த இடத்துல மல்டிப்ளை சிம்பிள் பிளஸ் அடுத்து இருக்கக்கூடிய 67. அடுத்த ஸ்டெப் 1/2 இன்டூ இங்க பாருங்க -67 + 67 வந்துருச்சா? அப்போ என் பேக்கெட்ல 67 இருக்கு, கொடுக்க வேண்டியது 67. அப்போ என் பேக்கெட்ல இருக்கிறத கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன் அப்படின்னா என் பேக்கெட்லேயே ஒன்றும் இல்லை, கொடுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்போ 0. இப்போ 2ஆல 0 கட் பண்றப்ப திரும்பவும் 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 0ன்னு கிடைச்சிருச்சு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0ன்னு கிடைச்சதுனால நம்ம என்ன எழுதுறோம்? given points are லாஸ்ட் ஸ்டெப்ல எழுத வேண்டியது given points are collinear. அப்ப கண்டிப்பா இது ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணல, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் அந்த பர்டிகுலர் அந்த 3 பாயிண்ட்டும் இருக்கு. எழுதிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா இதுல. If you have any doubt, please ask me. Please சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் சார் இந்த லாஸ்டா அந்த லைன் ஜாயின் பண்ணீங்களா சார்? அது எதை வச்சு சார் ஜாயின் பண்ணீங்க? அப்படி எதை வச்சு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு சூர்யா? சார் இது 0 சார். 0னாலே என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஸ்பேஸே இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த given points collinear. collinearனா என்ன அர்த்தம்னா 3 பாயிண்ட் ஒரே லைன்ல இருக்குன்னு அர்த்தம். அதனால நான் ஒரு லைனை போட்டு அது மேல 3 பாயிண்ட் நான் சும்மா வச்சு காமிச்சிருக்கேன். சார் ஃபர்ஸ்ட் போட்ட சம் ஒரே அது டெலீட் ஆயிருச்சே, அது கொஞ்சம் இஷ்யூஸ்னால. சரி பசங்க யாரா அனுப்புனா நீங்க பார்த்து எழுதிக்கோ. இது கொஞ்சம் பவர் பாயிண்ட்னால அது டெலீட் ஆயிருச்சுக்கண்ணா.
நீ சைடுல Okay, பார்த்தா sir. கூட தெரியும். ஒரு ஸ்லைடு தான் இருக்கு பாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிக்கா. ஃபினிஷ் சார். ஓகேம்மா. Finish, sir. ஓகேப்பா. நெக்ஸ்ட் சம். உங்க எக்ஸசைஸ்ல 5.1 எக்ஸசைஸ்ல 7th சம் நான் நடத்த போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். 7th சம் பாருங்க. if the points a minus 3, 9, b a, b c 4, -5 are collinear. அவங்களே கொலினியர்னு சொல்லிட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கொலினியரான்னு கேட்டாங்க. நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் 0 வந்ததுனால கொலினியர் சொன்னோம். ஆனா இந்த சம்ல அவங்களே சொல்லிட்டாங்க இது கொலினியர் தான். ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலதான் ஏன்ற பாயிண்ட், அந்த பீன்ற பாயிண்ட், சீன்ற பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, and if a plus b is equal to 1 then find a and b ன்னு கேட்டிருக்காங்க. so find a and b ன்னு எதை சொல்றாங்க, இந்த b பாயிண்ட் இருக்கு இல்லையா, b பாயிண்டினுடைய x கோஆர்டினேட் என்ன, y கோஆர்டினேட் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதான் கேட்டிருக்காங்க, நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். ரைட்டா தங்கம்? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம as usual again ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ன்றத நான் என்ன எடுத்துக்கிறேன், 0 ஸ்கொயர் யூனிட்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் 0 எடுத்துட்டீங்க, அவங்க கொலினியர் சொன்னதுனால நீ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சா உனக்கு ஆன்சர் என்னதான் வரும், கண்டிப்பா 0 தான் வரும். அதை எடுத்த எடுப்புலயே நம்ம எடுத்துக்கிறோம், 0ன்னு எடுத்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 is equal to 0ன்னு எடுத்துட்டு இப்போ டைரக்டா நம்ம ஃபார்முலா இருக்கக்கூடிய வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x1 y1 பதிலாக -3 9 இங்க இருக்கு இல்லையா, இதானே x1 y1. அடுத்தது இதை நம்ம x2 y2 வச்சுக்கலாமா. அப்போ x2க்கு நேரா a, y2க்கு நேரா b. இது x3 y3, x3க்கு நேரா 4, y3க்கு நேரா -5. again x1 y1 -3 9 is equal to 0. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன், -3 9 ab 4 -5 -3 9 இதை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 1/2 இங்க கொண்டு வந்துடுறேன், 2/1 கொண்டு வந்துடுறேன். இந்த 1/2 ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு வரப்ப 2/1 வந்துடும். அப்ப 0 × 2/1 உள்ள என்னதான் இருக்கும், 0 தான் இருக்கும். எப்படி 0 வந்து சரிதான், அந்த 2/1 எப்படி கொண்டு வந்து தெரியுதா, யாருக்கா டவுட் இருக்கா சார்? 1/2 எப்படி சார் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் எனக்கு இருக்கு சார். சார் இருக்கு சார். ஓகே, இப்ப
இந்த ஸ்டெப் வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கும் ஜீரோன்னு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா, இந்த 1/2ன்றத 1/2க்கு இந்த இன்ட்ல தானே இருக்கு. இந்த 1/2 அப்படியேவும் ஜீரோக்கு ரைட் சைடு கொண்டு வர்றப்ப 2/1 மாறி வரும். ரெசிப்ரோக்கலா மாறும். ஒரு ஃபிராக்ஷன் ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் ஈக்குவலுக்கு ரைட் சைடு வர்றப்ப ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 0 × 2/1. 1/3 இருந்ததுன்னா 0 × 3/1. இதே நேரத்தில் இந்த 1/2க்கு பதிலா இந்த இடத்துல 1/2க்கு பதிலா 4/5 அப்படின்னு இருந்தா இங்க நம்ம எழுத வேண்டியது 5/4. சரி, நமக்கு ஃபார்முலா 1/2 தானே, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சரி, அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? ஒரு 0 தான் வரும். 0 × 2/1 0. ஆனா ரைட் சைடுல இருக்கக்கூடிய -3/9 a/b ab 4 - 5 -3 9 அப்படி எழுதிக்கிறேன். இப்ப அடுத்த ஸ்டெப் பெரிய பிராக்கெட் அதுக்குள்ள 2 குட்டி பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். சார் -3 × b a × -5 4 × 9 மூணையும் மைனஸ் பண்ண போறோம். முதல்ல பாருங்க, -3 × b -3b a × -5 -5a 4 × 9 +36 +36 எழுதியாச்சு. இதுல டவுட் இருக்கா? மல்டிப்ளை பண்ணதுல -3 × b -3b -5 × a -5a 4 9s are 36. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்கப்பா. No, sir. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ரைட் டு லெஃப்ட். -3 × -5 4 × b a × -9 இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -3 × -5 +15 4 × b பிளஸ் தான், ரெண்டுமே பிளஸ், அப்ப +4b a × 9 தான், அது +9 தான். a × 9 9a. அப்ப எகைன் பாருங்க, செக் பண்ணிக்கலாம். மல்டிபிகேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. மல்டிபிகேஷன்ல நம்ம மல்டிப்ளை பண்ணது கரெக்டான்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் -3 × b -3b -5a +36. ரைட் டு லெஃப்ட் +15 +4b +9a. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? எல்லாமே குரூப்பிங் பண்றோம். ஏன்னா இங்க ஏபின்னு வர்றதுனால நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நான் எல்லாமே ஒன்னா சேர்த்திடுறேன். -3b -5a +3 36 இல்லையாது, 36 வேற 3b வேற, கவனமா போடணும். 36 இங்க வரப்ப -15 மைனஸ் உள்ள கொண்டு வரேன். -× +4b -× -9a = 0. பழைய கணக்குல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணோம், செகண்ட் பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணோம். ஆனா இங்க வந்து ஏபின்னு வர்றதுனால எல்லாத்தையும் நான் ஒண்ணா எடுத்துட்டு போறேன். -3b -5a +36 -15 மேல இருக்கிற மைனஸ் உள்ள கொண்டு வரப்ப 15 முன்னாடி ஒரு பிளஸ் இருக்கு. அப்போ -× +15 அடுத்து -× -4b -× -9a = 0. இப்பதான் குரூப்பிங் பண்ண போறோம். a எல்லாம் ஒண்ணு சேரு, b எல்லாம் ஒண்ணு சேரு. பாருங்க, a என்ன இருக்கு? -5a இருக்கு, -9a இருக்கு. அப்ப டோட்டலா -14a. ஏன்னா ஒரு ஆளுக்கு 5a கொடுக்கணும், இன்னொரு ஆளுக்கு 9a கொடுக்கணும். அப்போ -14a. அடுத்தது b பாருங்க, -3b இருக்கு, -7b இருக்கு. அப்ப டோட்டலா -7b. எப்படி சார்? ஒரு ஆளுக்கு 3b கொடுக்கணும், இன்னொரு ஆளுக்கு 4b கொடுக்கணும். அப்போ டோட்டலா -7b. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க, 36 and -15. என் பாக்கெட்ல 36 இருக்கு, கொடுக்க வேண்டியது 15. அப்ப நான் கொடுத்துட்டேன்னா என் பாக்கெட்ல பேலன்ஸ் 21 இருக்கும், = 0. இப்படி எழுதிருக்கேன்னு தெரியுதா? ஏவெல்லாம் ஒண்ணு சேர்த்துனேன், பி எல்லாம் ஒண்ணு சேர்த்துறேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கிறோம். யாருப்பா மியூட் பண்ணாம இருக்கிறீங்க? மியூட் பண்ணுங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை.
ஒவ்வொன்றையும் 7ஆல கட் பண்ணோம்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிரும். 7ஆல கட் பண்றப்ப 1 7s are 7, 2 7s are 14, 1 7s are 7, 1 7s are 7, 1 7s are 7, 3 7s are 21. அப்ப ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குது? -2a -1b plus 3 equal to 0ன்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை 1ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த கணக்குல நமக்கு ஆன்சரா கிடைக்காம ஒரு ஈக்குவேஷனா கிடைக்குது. இப்ப கிடைச்ச இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் கொஸ்டின் பேப்பர்ல உனக்கு கொடுத்துருக்காங்க பாத்தியா, a plus b is equal to 1ன்னு, அந்த ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணா a and b கிடைச்சிரும். இந்த ஸ்லைடை உங்களுக்கு நான் எழுதுறதுக்காக விட்டு வைக்கிறேன். நான் அடுத்த ஸ்லைடுக்குள்ள போறேன். எழுதுறப்ப காமிக்கிறேன். திரும்ப உங்க இந்த ஸ்லைடை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நமக்கு கிடைச்சிருக்கிறது -2a -1b -3. -2a -1b -3 equal to 0. இதுல கூட ஈஸியா என்ன பண்ணலாம், எல்லா மைனஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, -2a -1b மட்டும் வச்சுக்கோ. இந்த -3 எந்த பக்கம் வர்றப்ப +3 கொண்டு போய்க்கோ, ஈக்குவலுக்கு அந்த பக்கம். சரி, சார் அது +3 தான் சார். இல்லையே, -3 இருக்கு. ஆமா, எஸ் அங்க +3 தான் இருக்கு. சாரிமா, ரைட், இங்க +3 தான் இருக்கு. -2a -1b +3 equal to 0. ரைட். அப்ப இங்க வர்றப்ப +3 தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அங்க ஆல்ரெடி அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, a plus b is equal to 1 கொடுத்திருக்காங்க. அதை கொண்டு வந்து இங்க எழுதிடுறோம். a plus b is equal to 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது எதுல இருந்து எழுதுறேன், கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க, கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டையும் சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றப்ப என்ன ஆகும் பாருங்க, -1b +1b இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஆட் பண்றப்ப கேன்சல் ஆயிருது. இப்போ -2a + 1a தானே. அப்போ ஒரு ஆளுக்கு 2a கொடுக்கணும், என்கிட்ட 1a இருக்கு, கொடுத்துட்டேன்னா இன்னும் 1a கொடுக்கணும். அப்போ -1a ஈக்குவல், என்கிட்ட பேக்கெட்ல 1 இருக்கு, கொடுக்க வேண்டியது 3 ரூபாய் கொடுக்கணும். அப்படின்னா இன்னும் 2 ரூபி கொடுக்கணும். அப்போ -2. இப்போ ரெண்டு பக்கம் இருக்க மைனஸை கட் பண்ணிடு, a-ஓட வேல்யூ 2 கிடைச்சிருச்சு. புட் a is equal to 2 in either equation 1 or 2. எதுல வேணா நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு, a plus b is equal to 1 தானே இருக்கு. ஈக்குவேஷன் 2 a plus b is equal to 1, அதை எழுதி a க்கு பதிலா 2 plus b is equal to 1, b is equal to இந்த 2 இந்த பக்கம் வர்றப்ப 1 அப்படியே எழுதி, இந்த 2 மட்டும் இங்க கீழே வர்றப்ப -2ன்னு வருது. இப்போ b is equal to, பாக்கெட்ல 1 இருக்கு, கொடுக்க வேண்டியது 2, அப்போ -1. அப்போ a is equal to 2, b is equal to -1. காப்பி பண்ணிக்கங்க. இந்த சம்ல டவுட் இருந்தா கேளுப்பா. சார் இதுல டவுட் இருக்கு சார்ங்க, கேளுங்க சார். இந்த சம் டேபிள் எப்படி சார் கேன்சல் பண்ணீங்க? 7 டேபிளால கேன்சல் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்துல் ஃபகத். ஏன்னா 14, 7, 21 இதெல்லாமே 7 டேபிள்ல தானே வரும். 7ஓட மல்டிபிள்ஸ் தானே, அதனால 7ஆல டிவைட் ஆகும் நானா நினைச்சு 7ஆல கட் பண்றேன். கட் பண்றப்ப 1 7s are 7, 2 7s are 14 இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு கட் பண்ணாம அப்படியே -14a -7b + 21 equal to 0ன்னு கிடைச்சது இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே கூட எடுத்து சம்ம சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்குமேன்றக்காக நான் கட் பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், थैंक यू சார். थैंक यू சார். சொல்லு சூர்யா. சார் செகண்ட் ஸ்லைட்ல வந்துட்டு நீங்க அது b இது கண்டுபிடிச்சீங்களா சார்? ஆமா, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே சொல்லி தரேன். 5.17. ஓகேமா, வேற யாருக்கா டவுட் இருக்காப்பா? எழுதுங்க, அதை போட்டு சொல்லி கொடுத்துறேன் சூர்யாவுக்கு. இது எழுதிட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்லைடு ஓபன் பண்ணிடலாம். எழுதியாச்சு சார்.
Sir, 1 second, sir. எழுதுங்கப்பா. சார் எழுதியாச்சு சார். ஓகே. finished சார். ஓகேம்மா. பவர் பாயிண்ட் பெரிய இஷ்யூ. ஓகே சார் முடிக்கலைங்க சார். ஒரே செகண்ட் அது போடுங்க சார். அர்ஷக், அது ஒரு பசங்க பார்த்து எழுதி வைக்கணும். அது பவர் பாயிண்ட் இஷ்யூனால ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நான் முதல்ல காமிக்கணும். சாரிம்மா, நான் ஒன்றும் பண்ணலை, நான் டெலிட் பண்ணல. அந்த பென் ஒன்று யூஸ் பண்றோமா அந்த ஸ்லைட்ல எழுதுறதுக்கு, அந்த பென்னு தான் பிரச்சனை. இப்போ நான் இவனுக்கு எப்படி சொல்லித்தரது? சூர்யாவுக்கு நான் ட்ரை பண்றேன். ஒரே நிமிஷம், புது சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட், நமக்கு ஏ வந்து என்ன கிடைச்சது? எகைன் நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலி ஏயோட வேல்யூ வந்து -2. ஏக்கு வேல்யூ கிடைச்சது எழுதுங்க, யாராவது சொல்லுங்க. +2 சார். ஓகே, +2 சார். தேங்க்யூமா. புட் a is equal to 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லியிருந்தேன். ஈக்குவேஷன் 2 அங்க என்ன இருந்தது? a plus b is equal to 1 இருந்தது. அப்ப அந்த ஏவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட், ஏக்கு நேரா 2 போட்டுக்கிறோம், பிளஸ் b is equal to 1 எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல இந்த b அப்படியே வச்சுக்கிறோம், ஈக்குவல் வச்சுக்கிறோம், 1 அப்படியே எழுதிக்கிறோம், b ஈக்குவல் 1 எல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 2 மட்டும் ரைட் சைடு கொண்டு வரப்ப -2 வந்துருது. என்னது? என்ன 2 +2. அப்போ b யோட வேல்யூ பாக்கெட்ல 1 இருக்கு, கொடுக்க வேண்டியது -2, அப்போ -1. b யோட வேல்யூ மைனஸ். அப்போ a is equal to 2, b is equal to -1. சரி, இந்த அர்ஷக்கு அது மறைஞ்சிருச்சு இல்லையா? அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? என்ன எழுதணும் அந்த இடத்துல? 2a சார் இதாங்க சார். இது எழுதணும். இன்னொரு அர்ஷக், இது போதுமா? வேற அந்த போதுங்க சார். இதுதான் சார், லாஸ்ட்ல மட்டும் தான் சார் எழுதிட்டேங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. ரைட், நம்ம அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான சம் பார்க்கலாம். அதே எக்ஸசைஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான சம்மு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் 5th ஒன் பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5ல இருக்கக்கூடிய 1 and 2, 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 8th 10th இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ்.
இப்போ அதுல ஒரு ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க. Find the area of quadrilateral whose vertices -9, -2, -8, -4. இந்த சம் மட்டும் ஃபாஸ்டா முடிச்சோம். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நீங்க இதை கூட எல்லாரும் எனக்கு காப்பி பண்ணி அனுப்பிடுங்க. ஹோம்ஒர்க் சம்ஸ் இதில் கொடுக்குறேன். இப்போ இன்னும் 5 minutes தான் டைம் இருக்கு. இதுக்குள்ளே இதில் இதாயிடக்கூடாது. பார்க்கலாம். மீட்டிங் வந்து வைண்ட் ஆகிடக்கூடாது. 10 o'clock தான் டைம் கொடுத்துருந்தோம். ரைட், கடன் போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். இதில் கொடுக்கப்பட்ட பாயிண்ட் எழுதிக்கோ. 0, 0, 1, 2, 3, 4, 5, -1, -2, -3. நீ அழகா நீட்டாக எழுதிக்கிங்க. பென்சில் நார்மலாக பேப்பர் எழுதினா போதும். பென்சில் யூஸ் பண்ணி 3, 4, 5, 6, -1, -2, -3, -4. இந்த குவாடிலேட்டரல் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நீ கண்டிப்பா கிராஃப் போடணும். கிராஃப்ன்றது உன்னுடைய பேப்பர்லயேவும் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் போட்டுட்டு தான் நீ அடுத்த சம்முக்குள்ளே போகணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? -9, -2. அப்போ எக்ஸ்ல -9, அப்போ இங்க வரும்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளா. ஒய்ல -2, அப்போ -9, -2. அடுத்தது எக்ஸ்ல -8, ஒய்ல -4. -8 கொஞ்சம் முன்னாடி வரும், -4 கொஞ்சம் கீழே இறங்கி வரும்னு வச்சுக்கலாமே. -8, -4. அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் 2, 2. எக்ஸ்ல 2, ஒய்ல 2, 2, 2. ஃபோர்த் பாயிண்ட் 1, 3. எக்ஸ்ல 1, ஒய்ல -3. எக்ஸ்ல 1, ஒய்ல -3 போட்டு இப்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ற. 4 பாயிண்டையும் நீ ஜாயின் பண்ற. இப்ப பார்த்தா உனக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா தான் கேக்குறாங்க. குவாட்ரிலேட்டர்னா என்ன? ஜஸ்ட் 4 சைட்ஸ் இருக்கணும். 4 சைட்ஸ் 4 வெர்டெக்ஸ் இருக்கணும். இருக்கு 4 சைட்ஸ் 4 வெர்டெக்ஸ் இருக்கு. the closed region 4 சைட்ஸால க்ளோஸ் ஆயிருக்கணும். இருக்கு இல்லைங்களா? இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியாஸ் கேக்குறாங்க. நம்ம எடுத்த உடனே இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறோம். கிராஃப் போட்டுட்டு இப்ப அதுக்கு ஏபிசிடின்னு அந்த வெர்டெக்ஸ்க்கு பேர் கொடுக்குறோம். அதுதான் முக்கியம். சார் எப்படி சார் பேர் கொடுக்கணும்? உங்க கொஸ்டின் பேப்பர்ல -9, -2 தானே மொதல் இருக்கு. அது எங்கன்னு பாரு. அது எங்க நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம் பாரு. இங்க பிளாட் பண்ணியிருக்கோமா? அதுக்கு நீ ஏன்னு பேர் கொடுத்துரு. கொடுத்துட்டு ஆன்டி கிளாக் வைஸா எடு. சார் அது என்ன சார்? இப்படி கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோவேன். கிளாக் 12, 1, 2, 3ன்னு கிளாக்கோட முள் எப்படி இறங்கும்? இப்படியே கீழே இப்படி இறங்கிட்டு வருமா? நம்ம அப்படி போகாம கிளாக் வந்து இப்படி தானே சுத்திட்டு வரும். நீ அப்படி இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தி வா. ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்தி வரப்ப ஏ, அடுத்தது இதை பின்னு வச்சுக்கிறோம். தேர்ட் பாயிண்ட் சி, இதை டின்னு வச்சு இங்கே பாயிண்ட் எழுத போறோம். ஏன்றது கண்டுபிடிச்சன -9, -2. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எப்பயுமே ஏ. இங்க இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஏ. ஆனா பிசிடின்றது நீ கிராஃப்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துட்டு வரணும். இப்ப பின்றது இப்ப என்ன மாறிடுச்சு? ஏ -8, -4. சின்றது என்னவா இருக்கீங்க? 1, -3. டின்றது இப்ப என்னவா இருக்குங்க? 2, 2. இப்ப பாருங்க, மேல கேள்வியில கொடுத்திருக்கிற பாயிண்ட் 2, 2, 1, -3 இருக்கு. ஆனா நம்ம எடுத்தப்ப மாறி வந்திருக்கு. தெரியுதா? இந்த மாதிரி மாறி வரும். அதுக்காக தான் இந்த கிராஃப் போடுறோம். அப்போ உங்க பேப்பர்ல கிராஃப் கண்டிப்பா போடணும். கிராஃப் ஷீட்ல இல்லைன்னா ஜென்ரலா உன்னுடைய நோட்டு பேப்பர்லயே ஒரு பென்சில் அழகா போட்டு 1, 2, 3ன்னு ஆக்சிஸை மார்க் பண்ணி ஒரு குவாட்ரிலேட்டர் ஃபார்ம் பண்ணிக்கோ. அப்புறமேலே அதுல ஏபிசிடின்னு வெர்டெக்ஸ் பேர் கொடு. உங்க கேள்வியில இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் தான் அந்த கிராஃப்லயும் ஏ. ஆனா பிசிடின்றது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துட்டு வரணும். சார் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஃபார்முலாக்குள்ள போறோம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஏரியா ஆஃப்
quadrilateral half into x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 square unit. அப்ப பழைய சம்ல வெறும் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 எழுதணும். இங்கே x4 y4 ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் ஆர் given. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1, அடுத்தது x2 y2, அடுத்தது x3 y3, அடுத்தது x4 y4. சரி, இப்ப பாயிண்ட் எழுதலாம். x1 y1 நேரா -9 -2, x2 y2 நேரா -8 -4, x3 y3 நேரா 1 -3, x4 y4 நேரா 2, 2. again x1 y1 இல்லையா? அப்ப -9 -2. இப்போ உனக்கு தெரியும், ஆஃப் போட்டுக்கோ, பெரிய பிராக்கெட் ஒன்று போட்டுக்கோ, அதுக்குள்ள 2 குட்டி பிராக்கெட் போட்டுக்கோ. இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்றப்ப -9 × 4 8 × -3 1 × 2 2 × -2 -9 × -4 +36 ப்ளஸ் போட வேண்டியதில்லை. அடுத்தது 8 × 3 +24. அடுத்தது 1 × 2 +2. அடுத்தது சிம்பிள் மாறுது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 2s are 4. முடிச்சுக்கிறோம். இப்போ ரைட் டு லெஃப்ட் கட் பண்ணிட்டு வரணும். -9 × 2 -18, minus into plus, minus 9 2s are 18, 2 3s are -6, 1 4s are -4, 8 2s are +16. அடுத்த ஸ்டெப் எப்பயும் போல 1/2 ஒரு பெரிய பிராக்கெட், அதுக்குள்ள 2 குட்டி பிராக்கெட். மல்டிப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கங்க. எதுவும் இருக்காது. இந்த மல்டிப்ளிகேஷன் புரியாதவங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இப்போ இதில் மட்டும் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர்னா x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. ட்ரையாங்கிள்னா x1 y1 x2 y2 x3 y3 வெறும் x1 y1. இந்த x4 y4 வராது. இதில் எக்ஸ்ட்ரா x4 y4 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரைட். இப்போ ப்ளஸ் பண்ணுறப்ப பாருங்க, இந்த 3 நம்ம பாக்கெட்டில் இருக்கு, 4 தான் கொடுக்கணும். அப்போ 36 + 4 40, 50 60 62ல 4 போக இப்போ 58 rupees நம்ம பாக்கெட்டில் இருக்கு. அப்போ +58. இங்கே பாருங்க, 16 மட்டும் தான் நம்ம பாக்கெட்டில் இருக்கு. ஆனால் கொடுக்க வேண்டியது ஒருத்தருக்கு 18 6 4. டோட்டலாக 18 + 6 24, 24 + 4 28 வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ -28 இல்லையா? ஸோ 28 கொடுக்க வேண்டியது இருக்கு. 16 நம்ம கையில் இருக்கு. எனக்கு கிடைச்சி என் கையில் இருக்க 16 கொடுத்துட்றேன். அப்போ இன்னமும் நான் கொடுக்க வேண்டியது -12, இஸ் -12. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் இந்த ஓரத்தில் போடுறேன். ஆஃப் இன்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 58 அப்படியே போட்டுக்கோ. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் மட்டும் என்ன மாறிடுது, ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ 12 வந்துடுது. அடுத்த ஸ்டெப் ஆஃப் இன்ட்டு 58 + 12 உனக்கு ஜென்ரலாகவே தெரியும் 70. இப்போ கட் பண்ணுறோம். 3 2s are 5, 3 2s are 6, பேலன்ஸ் 1 10, அப்போ 5. ஸோ 35 ஸ்கொயர் யூனிட். காப்பி பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கவங்க கேளு. ஆகாஷ் புரிஞ்சதா? ஆகாஷ்? எஸ் சார். ஓகே. சுகாஷ்? சுகாஷ் பாரதி? சந்தோஷ்? சார்